டேய் மச்சான், ஏன்டா இப்படி இருக்க? அவ அதே நினைச்சு ரொம்ப ஹர்ட் ஆகுறாடா. என்ன வேற என்ன பண்ண சொல்ற? இப்போ நீ திட்டினது மட்டும் அவளுக்கு ஹர்ட் ஆகாதா? ஹர்ட் ஆகும் தான். அதுக்கு அவ என் மேல கோவப்படட்டும், திட்டட்டும், என்ன வேணா பண்ணட்டும். ஆனா அவ இதை நினைச்சு இனிமே ஃபீல் பண்ணக்கூடாது. டேய் பைத்தியமாடா நீ? நீ ஏன் அவளை திட்டுற? இப்போ நீ ஏன் அவளை நினச்சி ஃபீல் பண்ணுற? ஏன்னா அவன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். பிடிச்சவங்க ஆசைப்பட்டதை செய்ய முடியலன்னா அதோட பெயின் எப்படி இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். அவ அதை தான் இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கா. நான் அவளை இப்படி பார்க்கறதுக்கு பேசாம அவகிட்ட உண்மையை சொல்லிடலான்டா. என்ன அவளுக்கு என்ன மொத்தமா பிடிக்காம போயிடும். ஆனா அதுக்கப்புறமாச்சும் அவன் எதை பத்தி யோசிக்காம நிம்மதியா இருப்பா. சரி, இப்போ உன்கிட்ட நான் ஒன்று மட்டும் தான் கேட்பேன். ஆனால் அது ஒன்றும் உனக்கு புதுசு கிடையாது. உனக்கு நிவி கடைசி வரைக்கும் வேணுமா வேணாமா? அப்புறம் எதுக்குடா இப்பெல்லாம் யோசிக்கிற? ஏய், எப்படி யோசிக்காம இருக்க சொல்ற? ஒரு நாளும் அவளுக்கு இப்படி ஆனதுக்கு அவ தான் காரணம்னு நினைச்சு என்கிட்ட வந்து அழும்போது அவகிட்ட உண்மையை சொல்ல முடியாம, அவ கஷ்டப்படுறதையும் பார்க்க முடியாம அப்படியே செத்துடலாம் போல இருக்குடா. என்னைக்காவது ஒரு நாள் அவளுக்கு எல்லாம் தெரியும் போது இவ்வளவு நாள் அவ கூட இருந்தது, பேசினது, லவ் பண்ணது எல்லாமே போய் ஆயிடும்ல. அவளோட சந்தோஷம் மொத்தமும் என்னால போயிடுமோன்னு ஒரு நிமிஷமும் பயமா இருக்குடா. அதனால உண்மையை சொல்லி அவ சந்தோஷம் இப்பயே போகணுமா? நம்ம வாழ்க்கையில் ஒரு சில விஷயம் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னு யாருக்கும் தெரியாது. அதுக்காக நடந்ததை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டோ இல்லை நடக்க போகிறத நினச்சி பயந்துக்கிட்டோ இருந்தா இப்போ இருக்க சந்தோஷமும் போயிடும் மச்சான். நிவி இப்போ சந்தோஷமாக இருக்கா, அதை கெடுத்துடாத. டேய் சீக்கிரம், எவ்வளோ நேரம் நான் கண்ணை மூடிட்டே இருக்கிறது? இரு 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 கொஞ்சம் வெயிட் பண்ணு, உனக்காக நான் ஒன்று வச்சிருக்கேன். ம், இப்போ கண்ணை தரேன்.
சொல்லி புரியலனா செஞ்சு காட்டணும். அதான் செஞ்சிட்டேன். இப்போ புரிஞ்சிருக்கும். என்னாச்சு? ஒன்றும் இல்லை. இன்னும் எத்தனை நாள் தான் இப்படியே மூஞ்சி தூக்கி வச்சுப்ப? உனக்கு என் மேலே எப்போ முழுசாக நம்பிக்கை வருதோ அது வரைக்கும் நான் உங்ககிட்ட பேசுகிறதா இல்லை. சும்மா அதையே சொல்லிட்டே இருக்காத. நான் ஏதோ கோவத்திலையும் பயத்திலையும் தான் அப்படி பேசிட்டேன். ஓ, அப்போ கோவத்திலையும் பயத்திலையும் உனக்கு என் மேலே இருக்க நம்பிக்கை போயிடுமா? ஏன் நீ இப்படி என்ன புரிஞ்சுக்காம பேசுற? நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டனால தான் கேட்குறேன். இப்போ வரைக்கும் எனக்கு ஏன்னு தெரியல நீ ஏன் அப்படி பேசுனேன்னு. நீ இப்படிலாம் பேச மாட்ட. அண்ட் யூ நோ தட் நீ எனக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட். அப்படி இருந்தும் நீ பேசுன. உன்னை யாராச்சும் எதாவது சொன்னாங்களா? உன்னை யாராச்சும் எதாவது சொன்னாங்களா? டேய் ரவுடி, என்னடா என்ன சொல்றேன்ல, தெரியாம பேசிட்டேன்னு ரொம்ப தான் பண்ற. இப்போ என்ன சாரி கேட்கணுமா? சாரி கேட்கணுமா? சாரி கேட்டால் மட்டும் என்ன, போன நம்பிக்கை திரும்ப வரவா போகுது? அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்பிக்கை போகணும். நான் என் மேல வச்சிருக்க நம்பிக்கையை விட உன் மேல தான் அதிக நம்பிக்கை வச்சிருக்கேன். அது எப்பவும் போகாது. நீ என்ன நல்லா பார்த்துப்பேன்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி நானும் உன்னை பத்திரமா பார்த்துக்கணும்ல. அதனால தான் கோவம் வந்துருச்சு. உன்னால எப்படி என்கிட்ட பேசாம இருக்க முடியுதுன்னு தெரியல. ஆனா என்னால ஒரு நிமிஷம் கூட உன்கிட்ட பேசாமலோ சண்டை போடாமலோ இருக்கவே முடியல. எப்படி முடியும்? ஹர்ட் ஆனது நான் தானே. அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா எங்க புரிய சாரி. சாரி. மச்சான் என்னடா பண்ற? பார்க்க தெரியல, லவ் பண்றோம். நேத்து தான் நான் சண்டை போட்டுக்கிட்டீங்க. அதனால தான் இன்னைக்கு லவ் பண்றோம். அப்ப சண்டை அது நேத்து. டேய், நான் உன்கிட்ட பேசல. டேய் மச்சான், நீ என்னடா எதுவும் பேசாம இருக்க? நேத்து அவன் மேல செம்ம கோவமா இருந்தியேடா. மச்சான், நான் பேச மாட்டேன் தான்டா சொன்னேன். அவங்க தான்டா சும்மா சும்மா வந்து டிஸ்டர்ப் பண்றாங்க. அவங்களா? ஹலோ, அவன் தான் பேச மாட்டேன்னு சொல்றான்லங்க. நீ ஏங்க அவனை சும்மா சும்மா டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கீங்க? அப்ப சரி, நான் அவனுக்கு வேணுமா வேணாமா அவனையே சொல்லுங்க. வேணான்னு சொல்லிட்டா நான் இனிமே டிஸ்டர்ப் பண்ணல. ஹலோ 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 ஹலோ, என்ன பேசிக்கிட்டே இருக்கும்போது கை வைக்கிறீங்க? கேட்க ஆள் இல்லைன்னு நினச்சுன்னுக்கிறீங்களா? என் மச்சானுக்கு நான் இருக்கேன். டே மச்சான், வேணான்னு சொல்கிறேன். கோர்த்து விட்டானே. டேய், என்னடா சைலண்டா இருக்க? ஏய், வேணான்னு சொல்லிட்டு வாடா, நமக்கு நிறைய வேலை இருக்குது. எங்க சொல்லு பாப்போம். மச்சான், டேய் வேணாண்டா. என்ன பார்த்து? அவளை பார்த்து சொல்றா. டேய் விடுறா மச்சான். அவ யாரா? என்னோட நிவிடா. ஏதோ தெரியாம என் மேல கோவப்பட்டாலாம், அதுக்கு சாரியும் சொல்லிட்டா. அது மட்டும் இல்லாம மன்னிப்பு கேட்கறது பெரிய விஷயம்னா மன்னிக்கிறது அதோட பெரிய விஷயம்னு பெரியவங்களே சொல்லியிருக்காங்கடா. அதனால ரவி நிவிய மன்னிச்சிட்டான். ஹாப்பி ஹாப்பி ஹாப்பி. சரி மச்சான், வழக்கமா கப்புள் ஸ்கூல்ல சண்டை வந்தா ஒரு 2-3 நாள் பேசாம இருப்பாங்க. நீங்க என்னடா உடனே சேர்ந்துட்டீங்க?
ஹவு இட் இஸ் பாசிபிள்? சண்டைக்கான காரணத்தை ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டாலே சண்டை லவ்வா மாறிடும். நேத்து சண்டை போடணும்னு தோணுச்சு, போட்டோம். இப்ப லவ் பண்ணணும்னு தோணுது, லவ் பண்றோம். அவ்வளவுதான். சண்டையை பெருசாக்குறதும் அதை லவ்வா மாத்துறதும் நம்ம கையில தான் மச்சான் இருக்கு. மச்சான் சத்தியமா என்னால உங்க 2 பேரை புரிஞ்சுக்கவே முடியலடா. ஒரு மாதிரி பைத்தியம் முடியுது. லவ் பண்றதுக்காக சண்டை போடுறீங்களா இல்ல சண்டை போடுறதுக்காக லவ் பண்றீங்களா? அது தெரிஞ்சா நீ லவ் பண்ணிடுவியே. என்னடா ஏன்டா என்கிட்ட சொல்லல? இல்லடா, அது வந்து யாரு? டேய், யாருன்னு கேட்டேன். சின்னிடா. இன்னியோட எல்லாத்தையும் முடிக்கிறேன். டேய் 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 மச்சான் வேணாண்டா. டேய் டேய் குணா இதெல்லாம் தப்புன்னு தெரிஞ்சு உன்னை விட்டு போயிட்டான்ல, அவனை ஏன்டா போய் அவனுக்கு ஏதாச்சும் ஆச்சு, இதோட எல்லாத்தையும் முடிச்சுக்கோ. இதுக்கப்புறம் யாரையாச்சும் நோண்டுன, இப்ப நான் பேசுறத கேட்க நீ உயிரோட இருக்க, அப்ப இருக்க மாட்டேன்.
ஓய், நீ எப்போ வந்த? நான் வந்தது இருக்கட்டும், நீ எங்கே போயிட்டு வர? நான் எங்கே போவேன், சும்மா ஒரு வேலையாக போயிட்டு வந்தேன். அதான் என்ன வேலை பார்த்தேன்னு சொல்லு, நானும் கேட்குறேன். ஏய், ஒன்றும் இல்லடி. ஒன்றும் இல்லாமல் எப்படி இருக்கும்? ஏதாவது இருந்தால் தானே லேட்டாக வருவாங்க. ஏய், ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன் திரும்ப திரும்ப. எல்லாத்துக்கும் கத்தாத. நான் கத்தலை, நீ தான் என்னை கத்த வைக்கிற. அப்போ ஏதாவது கேட்டால் ஆன்சர் பண்ணு. நீ கேட்குற எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணணும்னு எனக்கு அவசியம் இல்லை. எனக்கு அவசியம் இருக்கு, சொல்லு. என்னடி சொல்லணும்? எங்கே போயிட்டு வர? ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரேன். எந்த ஃப்ரெண்டு? பொண்ணா பையனா? பையன் தாண்டி. இல்லையே, இவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு போயிருக்க. பையனை பார்க்கவா இப்படி போவாங்க? ஏய் லூசு, கிறுக்கி, பைத்தியக்காரி, ஏன்டி என்ன இப்படி பண்ற? நான் என்னப்பா பண்ணுறது, மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட். அது சரி, உனக்கு இப்போ என்கிட்ட எதையாச்சும் வச்சு சண்டை போடணும். அதுக்கு தானே இப்படி பண்றேன், பண்ணு. சொல்லு. நான் இல்லாமல் வேற யாரு கூடயாச்சும் போய் ஊர் சுற்றிட்டு வரியா? ஆமாம், இன்னொரு பொண்ணு உன்னை விட செம்ம அழகா இருந்தா, அதனால தான் அவ கூட ஜாலியாக ஊர் சுற்றிட்டு வரலாமேன்னு போயிட்டு வந்தேன். ஐயா, என்ன என்ன சிரிப்பு? இல்ல, ஒருத்தனுக்கு என் கூட ஊர் சுத்தவே டைம் இல்லையா, இதுல இன்னொருத்தி வேறையா. அப்படி ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லிடு. நீ வர வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். எப்படியும் அவ துரத்தி விட்டுருவா. என்ன இன்னைக்கு நக்கல் ஓவரா இருக்கு? இப்ப எதுக்கு கட்டி பிடிச்சேன்? நீ என்ன என்கிட்ட கேட்டுட்டா சண்டை போடுற? உன் இஷ்டத்துக்கு போடுறல. கட்டி பிடிக்கிறதும் சண்டை போடுறதும் ஒண்ணா? ஆமா, சண்டை போட்ட உடனே கட்டி பிடிச்சு சமாதானம் ஆகணும்னு சொல்லுவாங்களே, என்ன நீ கேள்விப்பட்டது இல்லையா? அப்போ என்னை விட அழகான பொண்ணு வந்தா என்னை விட்டுருவ. இப்ப நான் சொன்னா கொஞ்சம் கிரிஞ்சாதான் இருக்கும், ஆனா அதான் உண்மை. பரவாயில்ல, சொல்லு. அப்படி ஒரு தீனிமே என் கண்ணில் பட போறது இல்லையே.